ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, அத்தி வெரைட்டியில் பூனா ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுதான் ரெட் வெரைட்டி. பூனாலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ரெட் வெரைட்டி. இது பாருங்கள், பார்க்குறதுக்கு பழம் வந்துட்டு சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வாசனை வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ளார ஓப்பன் பண்ணுன்னா வந்துட்டு ஒரு ஹனி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உள்ளார வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வாசனை வந்து பார்த்திங்கன்னா கப்புன்னு இருக்குது. இது பொறுத்த வரைக்கும் பழுத்துடுச்சுன்னா அவ்வளோ வாசனை வந்துட்டு இது அடிக்கிற மாதிரி இருக்குது. அத்தியில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் ஃப்ரீ, கொலஸ்ட்ரால் ஃப்ரீ, அப்புறம் விட்டமின் ஏ, சி, கால்சியம், அயன், பொட்டாசியம், மேக்னீஷியம் இருக்கிறதால எல்லோரும் வந்துட்டு இதை வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க டாக்டர்ஸ். ஏன்னா வந்துட்டு அத்தியில் ஃபைபர் கண்டென்ட், பொட்டாசியம், கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வந்துட்டு இதில் இருக்குது. பொட்டாசியம் இதோட வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட உடம்புல பொட்டாசியத்தோட அளவு வந்து குறைஞ்சிடுச்சுன்னா ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இது வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம சோடியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரியான உணவு நம்ம எடுத்திருப்போம். அப்போ எடுக்கக்குள்ளே என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, பொட்டாசியத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புல குறைஞ்சிடும். அப்போ குறையக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பொட்டாசியத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா இம்பேலன்ஸ்டாக இருக்கிறதால நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு நிறையா வரும். இதெல்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம அத்தியை வந்துட்டு தொடர்ச்சியாக நம்ம வந்துட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த இம்பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய இந்த பொட்டாசியத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ண முடியும் இதை சாப்பிட்டுட்டு வர்றதால. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட போனோட டென்சிட்டியை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க முடியும். இதுதான் இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மேஜராக சொல்லப்போனா. இந்த அத்தி செடி பற்றி நம்ம சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட கிளைமேட்டில் வந்துட்டு வளருமான்னு பார்த்திங்கன்னா 38 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கிற இடத்த நல்லாவே வளரும். ஃப்ரூட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்கிற மாதிரி காய்க்கும். அதே நேரத்தில் டெம்பரேச்சரோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 40 டிகிரிக்கு மேலே போயிடுச்சுன்னா பிஞ்சுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெம்பி அப்படியே கீழே கொட்டிடும், இல்லைனா அப்படியே வெம்பி காஞ்சி போன மாதிரி ஆகிடும். ஒரு சில காய்கள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு பெருசாகி பழுக்க ஆரம்பிக்கும். இதை பொறுத்த வரைக்கும் சம்மரில் அத்தி வந்து பார்த்திங்கன்னா 40 டிகிரிக்கு மேலே போகிற அந்த ஒரு ஸ்டேஜில், அந்த ஒரு மந்தில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அத்தியோட பழத்தோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்காது. அதோடய சைஸஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் நிறைய சின்ன சின்ன பிஞ்சுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காஞ்சி போயிடும், இல்லைனா வந்துட்டு பெருசாகிற மாதிரி ஆகும். அப்படியே ஒரு சைஸில் வந்து பார்த்திங்கன்னா வெம்பி கீழே கொட்டி போய்டும். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அத்தியில் இருக்குது. இந்த செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்கானிக்காக நம்ம இந்த பிளான்ட்டை வந்துட்டு பராமரிச்சுட்டு வரோன்னா மாட்டு சாணம் வந்துட்டு நல்லா காய வச்சு அதை கொடுத்தாவே போதும். வேறு எதுவும் நம்ம வந்துட்டு கொடுக்கணும் அவசியம் கிடையாது. களை எடுக்கணும், சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த செடிக்கு வந்துட்டு களை எடுத்து விடணும். அதுக்கப்புறமேட்டு செடியில் காய்கள் எல்லாமே காய்ச்சி முடிஞ்சு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பிஞ்சிங் பண்ணி விடணும். பிஞ்சிங் பண்ணி விட்றதால நிறைய பிரான்ச்சஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம செடி பார்த்திங்கன்னா தெரியும், நான் இதை வளர விட்டு உடச்சி விடுவேன். லைட்டாக வந்து அதோட முக்கை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உடச்சிடுவேன். உடச்சி விட்டோடனே நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து வளர விட்டு காய்கள் எல்லாம் காய்ச்சி பிறகு ட்ரிம் பண்ணி விடுவாங்க. எதுக்கு ட்ரிம் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த செடி மரம் மாதிரி வளர விட்டோன்னா காற்றடிச்சதுன்னா வந்துட்டு அந்தளவுக்கு ஹார்டாக வந்துட்டு இருக்காது, அப்படியே உடச்சிட்டு கீழே விழுந்துடும். அதுலேருந்தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியை வந்துட்டு கட் பண்ணி விட்டு கீழேருந்து ஒரு 10 பிரான்ச்சஸ் வந்துட்டு பிரிகிற மாதிரி வந்துட்டு கீழே வந்துட்டு நிறைய பிரான்ச்சஸ் வர மாதிரி பார்த்துப்பாங்க. அப்படி வர வச்சாவே ஒரு செடியிலேருந்து ஒரு 4 கிலோவிலேருந்து ஒரு 10 கிலோ வரைக்கும் செடியோட சைஸை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு வந்துட்டு வைக்கும். இந்த ரெட் பூனா அத்தி வெரைட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கமர்ஷியலாக வந்துட்டு இதை கல்டிவேட் பண்ணலாம். ஆனால் இதை வந்துட்டு வேறு நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு உகந்த ஒரு வெரைட்டி கிடையாது. இதே நம்ம ட்ரை ஃப்ரூட்டாக வேணால் நம்ம ட்ரை பண்ணி அதை தேனில் முக்கி வச்சு பேக் பண்ணி அனுப்புவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி வேணால் பண்ணலாம். ஆனால் இதோட பழத்தை பிரித்து அப்படியே நம்ம வேறு நாட்டுக்கு அனுப்பணும்னு நினச்சோன்னா முடியாது. ஏன்னா இதோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப லொதுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இதனால் இந்த பழத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண முடியாது. அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை விளைய வைக்கிறோன்னா நம்ம ஊருக்குள்ளேயே சுற்றி இருக்காங்க பார்த்திங்களா, அங்கே லோக்கல் மார்க்கெட் அந்த மாதிரி இடத்துக்கு மட்டும்தான் நம்ம இதை இந்தியாவுக்குள்ளே, இப்போ இந்தியானா இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டேட்டுக்கு வந்து தான் நம்ம இதை அனுப்ப